மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் அப்படிங்கிறாரு. இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது. ஏன்னா 42 மேல வாசித்தீங்கன்னா, கோராகின் புத்திரருள்ள ராகத்துலனுக்கு ஒப்பிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் தாவீதின் சங்கீதம். ஒரு தாவீதால எழுதப்பட்ட சங்கீதம். தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அடுத்த வசனம், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்ததியில் வந்து நிற்பேன் அப்படிங்கிறார். இது தாவீதுடைய வாஞ்சை, ஆண்டவர் மேல உள்ள வாஞ்சையை குறிக்கிறது. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மானானது நீரோடைகள் வாஞ்சித்து. காட்டு மிருகங்களுக்கு வந்து நமக்கு மாதிரி வாட்டர் டேங்கோ தண்ணி லாரியோ கிடையாது தண்ணிக்கு. அந்த அந்த மானுக்கு அந்த தண்ணீரை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த அந்த மான் வந்து தண்ணீரை குடிக்கும் போது அது அவ்வளவு ரிஸ்க் எடுத்து தண்ணீரை குடிக்கணும். அதுக்குள்ள முதல்ல இருக்கும், பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த மானுக்கு தண்ணீர் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிற நேரத்துல அந்த தண்ணீர் வந்து இந்த மானுக்கு ரொம்ப ரேரான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என் ஆத்துமா அதே போல இந்த மானுக்கு எப்படி அந்த தண்ணீர் அவ்வளவு வாஞ்சியா இருக்குதோ, தன்னுடைய உயிர் போகிற ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். தண்ணி இல்லைன்னா நம்மளுடைய உயிர், சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம் கொஞ்ச நாளுக்கு. ஆனா தண்ணி இல்லாம இருக்க முடியாது. அப்போ அந்த தண்ணி இல்லாம அந்த மான் கதறும். ஐயோ! அப்படி அந்த மாதிரி என் ஆத்துமா வந்து தேவன் மேல வாஞ்சையா இருக்குதுங்கிறார். அது வந்து தாவீது பொய் சொல்றதுக்காக எழுதல. அடுத்து பாத்தீங்கன்னா, எப்பொழுது தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்பேன், அவருடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் அப்படிங்கிறார். சோ இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை கேட்கணும். நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸ். இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பாவை நேசிச்சு வந்திருக்கிறோம். ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணலாம் டெய்லியும். டெய்லி வேதத்தை வாசிக்கலாம். ஆனா நீங்க பண்ற ஜெபமும் வேத வாசிப்பும் நீங்க அதை நேசிச்சு பண்றீங்களா? உண்மையாவே உங்களுடைய ஜெபம் நீங்க விரும்பி ஜெபம் பண்றீங்களா? இல்ல விரும்பி வேதத்தை வாசிக்கிறீங்களான்னு ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இல்ல நான் வந்து ஏனோ தானோன்னு பண்றேன், இல்ல கடமைக்கு பண்றேன், இல்லன்னா ஏதோ பண்ணணுமேன்னு ஒரு கட்டாயத்துல பண்றேன், இல்லன்னா ஆண்டவர் மேல பயத்துல பண்றேன், இல்லன்னா எப்படி சொல்லலாம், எங்க பெற்றோர் திட்டுவாங்க, இல்ல நான் சின்ன வயசுல இருந்து அது எனக்கு ஒரு பழக்கம், அப்படின்னு நிறைய காரணம் இருக்கும். ஆனா நம்ம பண்ற ஜெபமும் வேத வாசிப்பும் ஆசையா பண்றோமா? இந்த தாவீது போல நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேனுங்கிற ஒரு வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்குது? ஒருவேளை நமக்கு ஒரு பிரேயர் மீட்டிங் போறதுக்கு ஒரு வாஞ்சை இருக்கும் சில நேரத்துல. சில நேரத்துல இன்னொருத்தங்க மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதுக்கு ஒரு வாஞ்சை இருக்கும். ஆனா எத்தனை முறை நம்ம உங்களுக்கு அந்த வாஞ்சை, நான் ஆண்டவர்ட்ட பேசணும், ஆண்டவர் என் கூட வரப்போகிறார், ஆண்டவர் என்கிட்ட பேச போறாரு, இந்த ஒரு வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் நான் உங்ககிட்ட இந்த இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் அந்த நாளை ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ஆண்டவர்ட்ட பேசுறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குதா? ஐயோ நான் ஆண்டவர்ட்ட பேச போறேன், ஐயோ ஆண்டவர் என் கூட பேச போறேன் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் எத்தனை பேருக்கு இருக்குது? சோ அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லைனாலே நம்ம இன்னும் ஆண்டவர் கூட நெருக்கம் ஆகல, நமக்கு அந்த உறவு சரிப்பட்டு வரல. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கஷ்டப்பட்டு சில நேரம் ஜெபம் பண்றோம், அப்படிதானே? ஜெபம் பண்றதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஐயோ வேதத்தை வாசிக்கணுமான்னு அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தப்பு சொல்லல, நம்ம கஷ்டப்பட்டு வாசிச்சாலும் அதுக்கு பலன் உண்டு. ஆனா சந்தோஷமா பண்ணும்போது அப்பதான் நமக்கு தெரியும், சந்தோஷமா என்னைக்கு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குதான் நான் ஆண்டவருக்குள்ள நல்லா வளர்ந்துட்டேன், இல்ல ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு வந்துருச்சுன்னு அர்த்தம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே அப்படிதாங்க. நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன்ட்ட கஷ்டப்பட்டா பேசுவீங்க. ஓ அவங்க எப்போ ஃபோன் பண்ணுவாங்க, அப்போ அவங்க எப்போ என்கிட்ட பேசுவாங்க. சிலவங்ககிட்ட பேசுறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும். சில மனுஷங்க நம்மட வந்து கூட இருந்தாங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சாதாரண ஒரு மனுஷன்ட்ட பேசுறதுக்கு நம்ம அவ்வளவு ஆசைப்படுறோம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த மனுஷன் பேசினா. அந்த மனுஷன் தான் நம்மளை காயமும் படுத்துவான். ஆனா அந்த மனுஷன் பேசும்போது நமக்கு அவ்வளவு ஆசை, அவ்வளவு சந்தோஷம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்ட்ட பேசும்போது அதே எக்ஸைட்மெண்ட், அதே சந்தோஷம். வேதத்தை வாசிக்கும் போது அதே சந்தோஷம். வேதத்தை ஒவ்வொரு நாளும் அதை பக்கத்தை பரட்டும் போது ஐயோ எவ்வளவு அப்படின்னு எத்தனை நாள் நம்ம யோசிச்சிருக்கோம். நம்ம சந்தோஷமா வாசிக்கலன்னா நம்மகிட்ட பிரச்சனை இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு அரைகுறையா வாசிக்கிறோம், கஷ்டப்பட்டு நம்மள ஃபோர்ஸ் பண்ணி ரீட் பண்றோம், கஷ்டப்பட்டு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணோம் அப்படின்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா தாவீதை போல எத்தனை பேரு அந்த வாஞ்சை இருக்குது, ஆண்டவர் மேல அந்த தாகம் எத்தனை பேருக்கு இருக்குது?
ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நான் பேசலையே, ஆண்டவர் என் கூட இன்னைக்கு பேசலையே. இன்னைக்கு சில ஆட்களுக்கு சில போன் வரலன்னாலே டவுன் ஆயிருவாங்க. சில மனிதர்களிடத்துல போன் வரல, சில மனிதர்களிட்ட இருந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னா அவங்களுக்கு டவுன் ஆயிரும். அவங்க வாழ்க்கை, ஐயோ இந்த மனுஷன் இன்னைக்கு பேசலையே, இவங்க என்கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லி அந்த நாள் ஃபுல்லாவே அவங்களுக்கு அப்செட் ஆயிரும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட நம்ம என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கோமா? ஆண்டவர் பேசலையே அப்படின்னு என்னைக்காவது அப்செட்டா இருந்திருக்கோமா? ஐயோ ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட நம்ம பேசலையே, ஆண்டவருக்கும் எனக்கு இன்னைக்கு நான் வந்து சரியா நான் அவர்கிட்ட பேசலையேன்னு எத்தனை நாள் ஃபீல் பண்ணியிருப்போம். யோசிச்சு பாருங்க. நமக்கு ஜெபம்னாலே நிறைய டைம் வந்து கஷ்டமா இருக்கு. சில நேரத்துல நமக்காக தான் ஜெபம் பண்றோம். நமக்காக ஜெபம் பண்றதே நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம ஆண்டவரை எந்த இடத்துல வச்சிருக்கோம்? ஆண்டவர் இதெல்லாம் யோசிப்பார்ல. ஆண்டவர் வந்து நம்ம நிறைய டைம் ஆண்டவர் யோசிக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியுங்க. நம்ம ஆண்டவர் எந்த இடத்துல வச்சிருக்கோம், எப்படி ட்ரீட் பண்றோங்கிறது ஆண்டவருக்கு புரியும். எனவேதான் சொல்றேன், நம்ம பண்றத அந்த ஆசை எப்படி வரும்? சரி, சரி எனக்கு அந்த ஆசை எப்படிங்க வரும்? அப்பனா யோசிச்சு பாருங்க. ஒருத்தங்கிட்ட நம்ம நிறைய டைம் இத பேசியிருக்கோம். ஒரு புதுசா ஒருத்தங்கிட்ட பழக ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஃப்ரெண்டாவோ, இல்ல நியூலி மேரிடா இருக்கலாம். இல்லன்னா ஒரு புதிய ஒரு ரிலேஷன்ஷிப். ஏதோ ஒண்ணு ஒரு புதுசா ஒரு அக்கா கிடைக்கிறாங்க, புதுசா ஒரு தம்பி, ஒரு அண்ணன் கிடைக்கிறாங்க. யாரா வேணா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் எடுத்த உடனே வந்து பயங்கரமா பேச மாட்டோம். ஸ்டார்ட்டிங்ல வந்து என்ன செய்வோம்? எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பேசிக்கான விஷயங்கள நம்ம பேசிட்டு இருப்போம். 2வது என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்ச பிறகு, கொஞ்சம் அவங்கட்ட டீப்பா பேச ஆரம்பிப்போம். அப்படிதான் அப்புறம் திருப்பி என்னைக்காவது மீட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்படிதான் ஒவ்வொரு நாளும் பழக, 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 பழக ஒருத்தர பத்தி ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கொள்வோம். ஒருத்தர பற்றி அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு பிடிக்காதது, அவங்கள்ட்ட என்ன பேசினா பிடிக்கும், அவங்கள்ட்ட என்ன பேசினா பிடிக்காது. இது எல்லாத்தையும் அறிந்து கொள்வோம். ஸோ அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா, சில விஷயம் அவங்களுக்கு சொல்லாமலே நமக்கு புரியும். இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் பேசிட்டே இருக்கும்போது, நம்ம அவங்களோட நம்ம நம்ம நமக்கே தெரியாம க்ளோஸ் ஆயிருவோம். அ ஒரு டைம்ல என்னைக்கோ ஒரு தடவ 1 வார்த்தை, 2 வார்த்தைன்னு பேசின அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும் தெரியுமா? பேசலன்னா இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி போன பிறகு, நீங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய கால்க்காக வெயிட் பண்ணுவீங்க. எப்ப அவங்க கால் பண்ணுவாங்க? இல்ல எப்ப என்ட்ட அவங்க பேசுவாங்க? அப்படின்னு அந்த ஒரு நிலைமைக்கு போயிரும். அதே நேரத்துல அந்த விஷயங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அப்படியே பேசாமலே விட்டுட்டீங்கன்னா, அது அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்கள நம்ம புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுற மாரி இருக்கும். ஸோ இதே மாரி தான் தேவனோடு கூட இருக்கிற நமக்கு உறவு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்ட்ட சின்ன சின்னதா பேசும்போது, இப்ப ஸ்டார்ட்டிங்ல வந்து ஆண்டவர்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சாதாரண இத செய்யுங்கப்பா, அத செய்யுங்கப்பான்னு கேட்டிருப்போம். ஆனா அது போக, 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 போக அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஆகும்னா, அது நமக்கு மணிக்கணக்கா பேச ஆரம்பிச்சுருவோம். அவர் இல்லாம நம்ம இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிருவோம். தாவீது இப்ப இருக்கிறாரு தெரியுமா? அந்த ஸ்டேஜ்க்கு நம்ம வந்துரும். அவர் மேல வாஞ்சை பயங்கரமா வந்துரும். அவர் மேல ஒரு ஆசை வந்து வர ஆரம்பிக்கும். அவர் பேசலன்னா என்னால இன்னைக்கு இருக்க முடியாதுங்கிற ஒரு லெவலுக்கு வர ஆரம்பிச்சுரும். சோ இதெல்லாம் நமக்கு எப்போ வருது? அனுதினமும் பேசிட்டே இருக்கும்போது. ஸ்டார்ட்டிங்ல பேசுறதுக்கு போர் அடிக்கும். ஸ்டார்ட்டிங்ல பேசும்போது நமக்கு வந்து தெரியாது. என்ன பேசணும்னு தெரியாது. எப்படி பேசணும்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க, நீங்க புதுசா ஒரு நபர்ட்ட பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேசும்போது என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அவங்கட்ட என்ன பேசணும்னே நமக்கு தெரியாது. என்ன பேசணும்? என்ன அவங்களுக்கு பிடிக்கும்? எதுவுமே தெரியாது. ஆக்வர்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது. ஆனா என்ன ஆகும்? ஒரு 1 வருஷம், 2 வருஷம் பழகுன பிறகு, நமக்கு ஏதாவது டாபிக் வச்சுட்டு அவர்ட்ட போய் பேசுவோம். இன்னைக்கு இந்த என் ஃப்ரெண்டுட்ட பேசப் போறேன். இந்த டாபிக்ல நான் பேசப் போறேன். 1 மணி நேரம் நான் இந்த டாபிக்ல பேசப் போறேன். அப்படி யாராவது பேச போவோமா? பேச மாட்டோம். நம்ம சும்மா ஹலோன்னு சொல்லுவோம். அவங்க ஹலோன்னு சொல்லுவாங்க. என்ன பேசுவோம்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம பேசிட்டே இருப்போம். இதுதான் உறவு. நம்ம பேசுறதுக்கு 1 மணி நேரம் நான் பேசணும் அப்படின்னு டாபிக் வச்சுட்டு போய் பேச மாட்டோம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஆனா என்னன்னே தெரியாது. நம்ம பேசுவோம் 1 மணி நேரம் ஆயிரும். தேவனோடு கூட இருக்கிற அந்த ஜெபமும் இதே போல தான். ஆண்டவர்ட்ட அப்படியே ஆண்டவர் கூட நம்ம நெருங்கின பிறகு, ஆண்டவர்ட்ட நல்லா பேசி பழகுன பிறகு, ஆண்டவரேன்னு உட்கார்ந்தா போதும். அவரும் பேசுவாரு. நீங்களும் பேசுவீங்க. நேரம் போறதே தெரியாது. இதுதான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த நிலைமைக்கு தான் நம்ம வரணும். இந்த நிலைமைக்கு நம்ம வரலன்னா, இது ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. நீங்க ஆண்டவர் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா, ஃப்ரெண்டு கிடையாது. பேச்சுக்கு வேணா சொல்லிக்கலாம். ஆண்டவர் என் தகப்பன்னு சொன்னீங்கன்னா, தகப்பன் கிடையாதுங்க. நீங்க வந்து ஒரு பேச்சுக்கு வேணா சொல்லிக்கலாம். தகப்பன நம்ம இப்படியா ட்ரீட் பண்ணுவோம்? நம்ம ஃப்ரெண்ட இப்படியா ட்ரீட் பண்ணுவோம்? ஒரு ஃப்ரெண்டுனாலே நம்ம ஒரு நாளைக்கு 10 தடவ ஃபோன் அடிச்சு கேட்கிறோம், பேசுறோம். ஒரு தகப்பன், ஒரு அம்மா, ஒரு அப்பான்னா நம்ம அவ்ளோ விசாரிக்கிறோம். அவ்ளோ அவங்க பேசுறோம், பேசுறத கேட்போம். ஆண்டவர் உங்க தகப்பன், ஆண்டவர் உங்களுடைய ஃப்ரெண்டு, ஆண்டவர் உங்களுடைய மணவாளன் அப்படின்னா, நீங்க எவ்வளோ நேரம் அவர்ட்ட பேசியிருந்திருக்கணும்? எவ்வளோ சந்தோஷமா பேசியிருந்திருக்கணும். அவர்ட்ட பேசுறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. சார் இன்னைக்கு பேசணுமா? இன்னைக்கு ஜெபம் பண்ணணுமா? இன்னைக்கு பைபிள் ரீட் பண்ணணுமா? ச்சே!
டயர்டா இருக்க தூங்கிடலாமா, இப்படிதான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு மனுஷனுக்காக நம்ம அந்த டயர்ட்னஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம். எந்த ராத்திரினாலும் பேசினாலும் பேசுறதுக்கு ரெடியா இருக்கும். அவங்களுக்காக என்ன வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருக்கு இதெல்லாம் வேதனை உண்டாக்கும்ல. நம்ம ஆண்டவரை சில நேரத்துல ரொம்ப கிராண்டடா எடுத்துப்போம். அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன புரிய போகுது, அவருக்கு நம்ம இல்லைன்னா இன்னும் 10 பேர் இருக்கிறாங்க, யாராவது ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு போயிடுறோம். நான் ஆண்டவர் உங்களை பர்டிகுலரா நேசிக்கிறாருங்க. உங்களை நேசிக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த ஆண்டவருடைய அன்பை நம்ம அலட்சியப்படுத்தக் கூடாது. அவரோட அன்பை நம்ம வந்து ஒரு பொருட்டாவே நிறைய டைம் என்றது கிடையாது. சரி, அவர் ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு, அவர் ஏதோ பண்ணுவாரு, அவருக்கு நம்ம இல்லைன்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு போயிடுறோம். நான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் உன்னை தேடுறேன். ஆதாமை தேடினார். அவர் வந்து தேடுவாருங்க. அவர்ட்ட நம்ம அவர்ட்ட நான் வந்து பேசுவேன்னு ஒரு தடவை நீங்க ப்ராமிஸ் பண்ண பிறகு பேசாம போயிட்டீங்கன்னா அவருக்கு கஷ்டமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் உங்களுக்கு வந்து சொல்றாரு, நான் உனக்கு 7 மணிக்கு கால் பண்றேன்ப்பா அப்படின்னு. அப்ப நீங்க வெயிட் பண்றீங்க, 7 மணிக்கு கால் பண்ணுவாருன்னு 6:30ல இருந்து வெயிட் பண்றீங்க, 7 மணிக்கு கால் வரும்னு. ஆனா காலே பண்ணல. அப்புறம் நீங்க அடுத்த நாள் கேக்குறீங்க, என்னப்பா 7 மணிக்கு கால் பண்ணுவேன்னு சொன்னீங்க, நான் 6:30ல இருந்து வெயிட் பண்றேன், நீங்க கால் வரும்னு எல்லா வேலையும் விட்டுட்டு 7 மணிக்கு எனக்கு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு 7 மணிக்கு நான் கரெக்டா கால் வரும்னு வெயிட் பண்ணா நீங்க பண்ணவே இல்ல. அப்ப அந்த மனுஷன் சொல்றான், அப்படியா நான் சொன்னேன், நான் 7 மணிக்கு கால் பண்றேன். அப்போ அப்படி சொன்னாரு, நமக்கு எவ்வளவு கோவம் வரும். இல்லையே, நான் மறந்துட்டேன்ப்பா, நீ 7 மணிக்கு கால் பண்றது சொன்னேன், நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோவம் வரும் நமக்கு. ஆண்டவர்ட்ட எத்தனை தடவை ஆண்டவரை நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன், இன்னைக்கு நான் உங்க வேதத்தை வாசிக்கிறேன், இத்தனை தடவை சொல்லிட்டு நம்ம அதை செய்யாம போனா ஆண்டவருக்கு கஷ்டமா இருக்கும்ல. இன்னைக்கு இந்த தப்பதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவர்ட்ட உண்மையா இருக்கணுங்க. ஒரு உறவு என்பது அதுல உண்மை இருக்கணும். எந்த உறவா இருக்கட்டும் சரி, அதுல உண்மை இல்லைன்னா அந்த உறவு நிலைக்காது. அது கணவன் மனைவியா இருக்கட்டும், அக்கா தம்பியா இருக்கட்டும், அம்மா மகனா இருக்கட்டும், உண்மை இல்லாத உறவுகள் நிலைக்காது. இன்னைக்கு உலக மனுஷனை நம்ம ஏமாத்துவோமா? உலக பிரகாரமான ஒரு கணவனுக்கு நம்ம துரோகம் பண்ணுவோமா? ஒரு உலக பிரகாரமான கணவனுக்கு நம்ம பொய் சொல்லுவோமா? அந்த உலக மனிதனுக்கே நம்ம அவ்வளவு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோமே. ஐயோ, எனக்கு கணவனுக்கு தெரியாம நான் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன். ஐயோ, என் ஹஸ்பண்டுக்கு சொல்லாம நான் வந்து செய்ய மாட்டேன். ஐயோ, நான் அவர்ட்ட பொய் சொல்ல மாட்டேன். அவர்ட்ட எதுனாலும் ஓப்பனா சொல்லிடுவேன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர்ட்ட மட்டும் நம்ம நிறைய டைம் வந்து உண்மை இல்லாதவர்களா இருக்கும். எப்படி உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம்? அவருக்கு நம்ம சொன்னதை செய்ய மாட்டோம். உண்மைங்கிறது விசுவாசம். உண்மைங்கிறது வந்து சொன்ன வாக்க காப்பாத்தணும். இன்னொன்னு வந்து அவங்களுடைய அன்புக்கு உண்மையா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அன்புக்கு நம்ம உண்மையா இருக்கோமா? அவர் நம்மட்ட உண்மையா அன்பு காட்டுறாரு. அவருடைய அன்பு மாயமற்றது. ரோமர் வசனம் சொல்லிக்கிறது, உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாக அப்படின்னு. ஆண்டு சொல்லி, நீ மனுஷன்டே உங்களுடைய அன்பை மாயமற்ற அன்பை காட்டணும்ப்பா. மாயமான மனுஷன்டே நீ மாயம் இல்லாத அன்பை காட்டுங்கிறாரு. ஏமாத்துற மனுஷன்டையே நீ ஏமாத்தாத அன்பை காட்டுங்கிறாரு. ஏமாத்தாத தேவன்ட்ட நம்ம எவ்வளவு அதிகமா அன்பை காட்டணும். உன்னை ஏமாத்துறவன் தான், அவன்கிட்ட உன் அன்பு மாயமற்றதா இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அப்ப நம்மள ஒரு நாளும் கைவிடாத, ஒரு நாளும் விட்டு கொடுக்காத தேவன்ட்ட நம்ம எவ்வளவு அன்பை காட்டியிருக்கணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம உலகத்துல எத்தனையோ மனிதர்களை தூக்கி வச்சிருக்கோம், எத்தனையோ மனிதர்களை நேசிக்கிறோம், எத்தனையோ மனிதர்களுக்காக நம்ம உயிரை கொடுப்பே நிக்கிறோம், எத்தனையோ மனிதனுக்காக நம்ம போராடுகிறோம், என்னென்னமோ செஞ்சு பாக்குறோம். ஆனா நமக்காக ரத்தத்தை சிந்தனை, நமக்காக எப்பவுமே உண்மையாய் மாறாட்டம் பண்ணாம ஜென்யூனா இருக்கிற அந்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு துரோகம் பண்றோம். சோ உங்களை நான் குற்ற உணர்ச்சிக்குள்ள கொண்டு போகிறதுக்காக நான் பேசவில்லை. இன்னைக்கு நம்முடைய ஆத்மால கர்த்தர் மேல ஒரு வாஞ்சை இல்லைன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நினைக்கிறீங்க நான் 1 மணி நேரம் பிரேயர் பண்றேன், நான் வந்து பெரிய பரிசுத்தவான்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் பிரேயர் பண்றேன், நான் பெரிய பரிசுத்தவான் இல்லங்க. ஜெபம் பண்றதுல ஒரு வாஞ்சை வேணும். என்ன வாஞ்சை? அவர்ட்ட நான் பேசணும், அவர் என்கிட்ட பேசுவார். இதுதான். தாவீது வந்து சொல்றாரு, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு என்ன வாஞ்சன்னா, எனக்கு ஆண்டவர் எனக்கு ஜெபம் பண்ண ஏதாவது ஒண்ணு செய்வாருங்கிறதுலாம் தாவீது தேடி போகலங்க. நான் ஒண்ணு கேட்டேன்னா அவர் எனக்கு செய்வாருங்கிறதெல்லாம் தாவீதுடைய வாஞ்சை கிடையாது. அவருடைய வாஞ்சை, ஆண்டவர் என் கூட பேசணும், அவ்வளவுதான். உண்மையான உறவு எதையும் எதிர்பார்க்காது. இன்னைக்கு ஃபேக் ஃப்ரெண்ட்ஸை எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா, நம்மகிட்ட ஏதாவது ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க. இவன்ட்ட பேசுறேன், ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்ப்பா. 1/2 மணி நேரம் பேசுறேன், இவன்ட்ட இருந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், இவன்ட்ட இருந்து காசை வாங்கணும், இல்ல இவன் மூலமா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய தேவைக்காக பயன்படுத்துகிறவர்கள் அப்படி பேசுவாங்க. ஆனா உண்மையான நண்பர்கள் நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்காம பழகுவாங்க. ஆண்டவர் அப்படிதான். நம்மளும் அப்படிதான் ஆண்டவர்ட்ட இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர்ட்ட நம்ம பண்ற பிரேயரே எப்படி இருக்கு தெரியுமா? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தான் பிரேயர் பண்றோம். நமக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா தான் ஆண்டவர்ட்டே போய் நிக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் மேல உள்ள பாசத்துல ஆண்டவர்ட்டவே நிக்கிறோம்.
ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசவே இல்லை ஆண்டவரே. நான் உங்ககிட்ட நீங்க ஒரு ரொம்ப நேரம் உங்ககிட்ட நான் பேசாம போயிட்டேன் ஆண்டவரே. நான் கொஞ்ச நேரம் காலையில ஜெபம் பண்ணேன். நான் இன்னைக்கு பேசணும். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்கு அற்புதம் நடக்கணும், சுகம் உண்டாகணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எத்தனை நாள் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருப்போம். நம்ம ஜெபம் பண்ணா எப்ப நம்ம முழங்கால்கள் முடங்கும் தெரியுமா? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, ஏதாவது ஒரு போராட்டம் வரும்போதுதான் நம்ம ஜெபத்துக்கே போறோம். அது உறவு கிடையாதுங்க. தேவன் கடவுள் வெறும் அவர் தேவன் மட்டும் கிடையாதுங்க. அவர் நமக்கு தகப்பன். அவர் சொல்றாரு, நான் உனக்கு தகப்பன். தகப்பன் நீ பேசணும் தகப்பன்ட்ட. நீ தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், நீ என் கூட பேசு, என் கூட பழகு. அததான் நான் எதிர்பார்க்கிறேன். உடனே வேற எதுவும் கேட்கல. என்கிட்ட பேசி என்கிட்ட பழகு. சோ இந்த ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணுங்க. இன்னைக்கு ஆண்டவர், நான் இந்த வசனத்தை இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த பிரசங்கத்தை நம்ம 365 நாள் கூட நம்ம இந்த பிரசங்கத்தை நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஏன்னா இதுதான் முக்கியம். ஆண்டவருடைய இருதயம் உங்களை தேடுது. நீ என்னைக்கு உண்மையா என்ன நேசிக்க போற? என்னைக்கு நீ ஜெபம்ன வந்தா ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டுட்டு தான் ஜெபம் வர்ற, தப்பு இல்ல, நான் உனக்கு கொடுப்பேன். ஆனா என்னைக்கு நீ எனக்காக எனக்கு என்கிட்ட பேசுறதுக்காக நீ வரப்போற? ஏன்ட்ட நீ எல்லாத்தையும் மறந்து என்னைக்கு நீ பேச போற? நீ பேசினாலே புலம்பதான் செய்ற. நீ பேசினாலே ஏதாவது ஒரு பிரச்சனையாதான் பேசுற. என்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நிறைய குடும்ப உறவுகள்ல ஒரு மனைவி எதிர்பார்ப்பது என்னவா இருக்கும்னா, கணவனோடு பேசுவது ஒண்ணும் இருக்காது, ஒரு டாபிக்கும் இருக்காது, ஆனா பேசும். ஆனா தேவன் எதிர்பார்க்கிறதும் அதுதான். அப்பா, நீ என் கூட பேசுற டைம் உனக்கு வேஸ்டா போகாது. என்கிட்ட பேசுறதுனால நீ எதையுமே இழந்து போக போறது கிடையாது. இன்கேஸ் இன்ஃபேக்ட் என்கிட்ட பேசுறதுதான் உன்னை பலப்படுத்த போகிறது. என் கூட பேச போகிறதா உன்னை ஆசீர்வதிக்க போகிறது. அதை கூட நீ செய்யலையே. என்கிட்ட பேசுறது உனக்கு தானே லாபம். நான் உன்கிட்ட பேசுறது உனக்கு தானே அது பலன். அப்படி கூட நீ என்கிட்ட இன்னும் பேச வரலையே. உன்னை அழிக்கிற மனுஷன்ட்ட நீ பேசுற, உன் பலனை எடுக்கிற மனுஷன்ட்ட நீ பேசிட்டு இருக்கிற. ஆனா பலன் கொடுக்கிற தேவன்ட்ட நீ இன்னும் பேசலையே. உன்னை சபிக்கிற மனுஷன்ட்ட பேசிருக்கிற, ஆனா உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன்ட்ட உனக்கு இன்னும் பேச மனசு வரலையே. உன்னை கஷ்டப்படுத்துற மனுஷன்ட்ட பேசுறதுக்கு ஆசைப்படுற, ஆனா உன் காயத்தை கட்டுற தேவன்ட்ட பேசுறதுக்கு உனக்கு மனசு வரலையே. சோ ஆண்டவருக்கு இந்த வேதனை இருக்கும். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏன்? உனக்கு அறிவு இல்ல. ஏன் அறிவில்லைன்னு சொல்றாரு? நீ ஏன்ட்ட பேசல, அதனாலதான் உனக்கு அறிவு இல்ல. ஆண்டட்ட பேசுனா போதுங்க, பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். பாதியில எல்லா பிரச்சனையும் முடியும். பிரச்சனைக்காக கிடையாது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டன்னா போதும். நீ என்கிட்ட பேசினா போதும், உன் வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். உனக்கு தெரியல நிறைய விஷயம், நான் உனக்கு சொல்லித்தரேங்கிறாரு. ஆனா நம்ம பேசுறதுக்கு நமக்கு அவ்வளோ கஷ்டம். யாருக்குங்க லாபம் அவர்கிட்ட பேசுறதுனால? ஆனா ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிங்க, சந்தோஷமா பேச ஆரம்பிங்க. எடுத்த உடனே அது நடக்காது. அது ஒரு ஒரு ஜேர்னி. எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட அப்படியே நெருங்க முடியாது. அது ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியை நம்ம சந்தோஷமா தாண்டி போனோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க தங்களுக்கு பரிசுத்தாவி வேணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கே வேணும். ஒரு ஜேர்னி, எல்லாமே ஒரு ஜேர்னி. ஆண்டவர் நம்மளை நடத்துவார். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், இன்னைக்கே வேணும். இல்ல, ஆண்டவர் உன்னை நடத்துவார். இன்னைக்கு கிடைக்கணும்னு நீ கோவப்படாத. அது ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உன்னை வித்தியாசமா நடத்துவார். ஆனா முடிவுல நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போயிடுவ. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எனக்கு இன்னைக்கு நடக்கல, அதனால நான் ஜெபம் பண்ணல. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசல, அதனால நான் நாளைக்கு பேச மாட்டேன். இன்னைக்கு பேசலன்னா என்ன? அவர் பேசுற வரைக்கும் நீ ஜெபத்தை விடாத. ஒரு வாரமா ஜெபம் பண்ண, ஆண்டவர் ஜெபம் பதில் தரலையா? விடாத, பிரேயர் பண்ணு. அவரை இறங்கி வருவார் உனக்காக. நான் அன்னைக்கு ஜெபம் பண்ணேன், அவர் பேசல. என்னைக்கோ ஒரு நாள் பைபிள் வாசிச்சேன், எனக்கு புரியல. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் உன்னுடைய அன்பா? அவ்வளவுதான் உன்னுடைய பிரிசர்வரன்ஸா? உன்னால இதுக்கு மேல போராட முடியாதா? உனக்காக சிலுவையில இவ்வளவு தூரம் போராடினவருக்காக நீ இவ்வளவுதான் இறங்கி வருவியா? ஆண்டவர் நமக்கு கேட்பார்ல, எதிர்பார்ப்பார்ல. அவர் நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை வர சிந்தினார். அவர் நமக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சார். நம்ம அவருடைய அன்பை பெறுவதற்கு கொஞ்சம் இறங்கி வர வேண்டாமா? நிறைய மனிதர்களுக்கு ஆண்டவர் மேல எரிச்சல், கோபம். அதை எப்படி இவ்வளவு நான் ஜெபம் பண்ணி நடக்கல, இவ்வளவு ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணுமே பேசவே இல்லை, இப்ப மட்டும் நான் எதுக்கு பேசணும்? எத்தனை நாள் ஜெபம் பண்ணேன் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு ரிப்ளை தரல, அதனால இனிமே ஜெபம் பண்ண மாட்டேன். உறவுங்கிறது எதிர்பார்ப்பு இது கொடுத்துலாம் கிடையாது.
அன்பு இருக்கிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் மேல கொஞ்சம் மனக்கசப்பு. அவர் சொல்றார், நீ என்ன இஸ்ரவேலே, நீ என்னை குறிச்சு மனஞ்சலித்து போனாய். நீ பலியிடல, நீ எனக்கு பலி செலுத்தல, நீ என்ன ஒர்ஷிப் பண்ணல, நீ என்ன குறிச்சு மனம் சலிச்சு போனாய். நீ என்ன குறிச்சு நீ டயர்ட் ஆயிட்ட. ஆண்டவருக்கு நான் இவ்வளவு பண்ணி என்னத்துக்குங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீ வந்துட்ட. அவ்வளவுதான் உன் அன்பா? உலக மனுஷன்ட்ட காட்ட முடிஞ்ச அன்பு ஏன் ஆண்டவர்கிட்ட காட்ட முடியல? உலக மனுஷனுக்காக இவ்வளவு சகிச்ச உன்னால ஏன் ஆண்டவருக்காக இதை சகிக்க முடியல? ஆண்டவர் நம்மள எதிர்பார்ப்பாரு. கம்பேர் பண்ணி பாப்பார்ல. இந்த மனுஷனுக்கு இவ்வளவு ஓடுன, உனக்கு உனக்கு எனக்கோ ஒரு நாள் உதவி செஞ்சவனுக்கு நீ இவ்வளவு செய்யற. ஆனா உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா உதவி செய்யறேன், வாழ்க்கை ஃபுல்லா அவன் கூட இருக்கிறேன், எனக்கு நீ என்ன செஞ்சன்னு கேட்பார்ல ஆண்டவர். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், பேசிக்கா ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். முடியலன்னா கூட, தோணலன்னா கூட கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. பைபிள் வாசிக்கிறதுக்கே கஷ்டமா இருந்தாலும் பைபிள் வாசிங்க. உங்க லைஃப் ஒரு நாள் மாறும். முதல்ல கன்சிஸ்டண்டா செய்யுங்க. முதல்ல உங்களுக்கு நான் சின்ன டிப்ஸ் நான் அடிக்கடி சொல்றேன். ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு நேரத்தை குறியுங்க. வேதத்தை நான் இவ்வளவு நாள் வாசிக்காம தூங்க மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க. இந்த 2 விஷயத்தை பிடிவாதமா பண்ணுங்க. என்ன ஆனாலும் உலகமே அழியட்டும், இந்த 2 விஷயத்த பிடிவாதமா பண்ணுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறும். பிடிவாதம் வேணும், உறவுல பிடிவாதம் வேணும். சில நேரத்துல சில உறவுகள் இறங்கி வரமாட்டாங்க, ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. ஆனா நீங்களும் அன்பை காட்டுறதுல பிடிவாதமா இருக்கணும். அடி வைத்தால் அம்மியும் நகரும்னு பழமொழி இருக்கு. இப்ப ஆண்டவர்கிட்ட இந்த ஜெபம், வேத வாசிப்பு, இத கன்சிஸ்டண்டா விடாம ஆண்டவர் என்கிட்ட பேசியே ஆகணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு பதில் தந்தே ஆகணும். எதுக்கு பதில் தரணும்? ஒண்ணும் இல்ல, நீங்க என்கிட்ட பேசணும், அவ்வளவுதான். நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, நம்ம என்ன ஜெபம் பண்றோம்னா சில நேரத்துல நம்ம தேவைக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பிடிவாதமா இருக்குமே தவிர, அவர் என்கிட்ட பேசணும், அவர் எனக்கு சொல்லணுங்கிறதுல பிடிவாதம். ஏதோ ஒரு விஷயத்த கேட்கறதுலதான் பிடிவாதம் இருக்கு. எனக்கு இது நடந்தே ஆகணும், அதை பிடிவாதமா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக எத்தனை நாள் நீங்க பிடிவாதமா ஜெபம் பண்ணிருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் வேண்டாம். ஏன்டா நீங்க பேசினா போதும். ஆண்டவர் வந்து கேட்பாரு, உனக்கு ஏதாவது வேணுமா? எதுவும் வேண்டாம் ஆண்டவர், நீங்க என்கிட்ட பேசினா போதும். இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம என்னைக்கு வரப்போறோம்? நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஏதாவது தாங்க ஆண்டவரே, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, இவ்வளவுதான் இருக்கு. அது தப்பு கிடையாது, ஜெபம் பண்றது தப்பு கிடையாது, ஜெபம் பண்ணலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் ஆண்டவருடைய உறவுல நம்ம பலப்பட வேண்டுங்க. தேவைகள் எல்லாம் தாண்டி ஆண்டவரே உங்கள்கிட்ட பேசினா போதும் ஆண்டவர், நீர் எங்களோடு இடைப்பட்டால் போதும். இந்த ஒரு உறவுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சோ இந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவார். முடிவுல பாத்தீங்கன்னா நீங்களும் ஆண்டவரும் பிரியவே முடியாத ஒரு நிலைக்கு வந்துருவீங்க. உங்களை பாக்குறவங்க ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சு அந்த ஒரு நிலைக்கு வர்றதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை குறைச்சிடக்கூடாது, வேத வாசிப்பையும் குறைச்சிடக்கூடாது. பிடிவாதமா இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உறவு அது சந்தோஷமான உறவா இருக்கும். ஒரு கல்யாணம் முடிஞ்ச போயிட்டு வந்தீங்கன்னா கேட்பாங்க, அப்பா சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணம் முடிஞ்சா மட்டும் போதாது, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவனா ஆனா மட்டும் போதாது, ஆண்டவருக்கும் நமக்குமான உறவுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். அவரையே திட்டுறோம் நிறைய டைம், அவரையே நம்ப மாட்டேங்கிறோம், அவரையே நம்ம யோசிக்கிறது கிடையாது. அப்படி எப்படிங்க நம்ம வந்து அவரை வந்து என் மனவாளன், அவர் என் தகப்பன் நம்ம சொல்ல முடியும்? உறவுல சந்தோஷம் இருந்தாதான் நம்ம போகிற பாதை சரி. இல்லை என்றால் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்க. சரி, சந்தோஷமா இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வேத வாசிப்பை அதிகப்படுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணுங்க. ஒரு நாள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையை மாறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.